வாங்க சார், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சங்கர். ப்ளீஸ் கம். நமஸ்காரம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. என்னங்க நிக்கிறவங்களை எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு என்ன மகாராஜா எங்க வழியிலே நின்னுகிட்டு நமக்கு வரவேற்பு மரியாதையும் கொடுக்கறாங்க, நாம மரியாதை கொடுக்க வேண்டாமா? கோபுரம் தலப்பா கட்டினவெல்லாம் மகாராஜாவா? ஒரு ராஜா தாங்க இருப்பாரு. இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு ஒரே ஒரு மகாராஜாவா? ஆனா ஒரு ஊருக்கு ஒரு ராஜா தாங்க இருப்பார். என்ன என்னங்க நம்ம முனியாண்டி விலாஸ் முனிசாமி பிள்ளையோட பெரியப்பா ஒருத்தர் காணாம போனாரு, அவர் தாங்க இவரு. என்னங்க நல்லா இருக்கீங்களா? அவர் மாதிரி இருக்கிறாரு தவிர அவர் இல்ல இவரு. சின்ன வயசுல இருந்து அவர் மேல உனக்கு ஒரு கண்ணு, அரண்மனையிலேயே அடிச்சு கொண்டு என்ன நினைச்சுக்கிட்டு What is this? This is this. What is this? This is this. Anything inside? Yes. என்ன சார், மகாராஜா கிட்ட வாசிச்சு நல்ல பேர் வாங்கலான்னு வந்தா நீங்க புடிக்கிட்டீங்களே. ராஜா சாப், இவர்தான் உங்க உயிரை காப்பாத்தினவர், மிஸ்டர் பாபா. I am ராஜ்குமார். வெல்கம் பாபா, வெல்கம். உங்களை பார்க்கும் போதும் வரவேற்கும் போதும் ஒரு பெரிய மகான பாக்குற மாதிரி இருக்கு. வணக்கம். இது நான் ஒரு சாதாரண ஆள். நோ, ஒரு சின்ன உதவி செய்தாலும் பெருசா விளம்பரம் செய்யற இந்த நாள்ல எனக்கு ரத்தம் கொடுத்து உயிர் கொடுத்திருக்கீங்க, எந்த பிரயோஜனமும் இல்லாம. அது எங்க பரம்பரை குணம். கொடுக்கறத சொல்ல மாட்டோம். அதே சமயம் எங்க கௌரவத்தை கெடுக்க நினைச்சா உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை பாத்தீங்களா? உங்க ரத்தம் தான் என் ரத்தத்துக்குள்ள ஒத்து போச்சுன்னா உங்க உருவமும் என்ன மாதிரியே இருக்கு. என் இளம பருவத்தை அப்படியே கண்ணாடிய பாக்குற மாதிரி இருக்கு. இது பாராட்டப்பட வேண்டிய ஒற்றுமை இல்லையா? இந்த மாதிரி அதிசயங்கள் உலகத்தில் ஏராளமா இருக்கு. வானமும் நீளம்தான், மனுஷனை கொள்ற விஷமும் நீளம்தான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, கொஞ்சம் விளங்கும்படியா சொல்றீங்களா? இவ்வளவு பெரிய அரண்மனையில இருக்கீங்களே, உங்களை பத்தி சொன்னா யாருக்கும் விளக்கம் புரியாது. அப்படி சொல்ல நினைக்கிறவங்களுக்கும் தைரியம் வராது. மிஸ்டர் பாபா, உங்களுக்கு பாராட்டு கொடுக்கதான் இங்க வரவழைச்சிருக்கோமே தவிர ராஜாவை பத்தி குற்றம் சொல்றதுக்காக இல்ல. மிஸ்டர் சங்கர், என் சரித்திரத்துல இதுவரைக்கும் யாரும் என்ன குற்றம் சாட்டினதில்லை. இவர் சொல்றாருன்னா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் பாபா, தினமும் கடல் கடந்து வந்த இந்தியர்களுக்கு நீங்க ரொம்ப உதவி செய்யறீங்களா? அவங்க ஏழைகளா இருந்தா அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறீங்களா? எஸ். அது தவறா? அவரால் எத்தனையோ பேர் கரையேறிட்டாங்க. அவ்வளவு இருக்கு. நானே நினைச்சு பார்க்க முடியாத காயத்ரியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதுவரைக்கும் உங்க ராஜா சமூக சேவைங்கிற போர்வையில புரோக்கர் வேலை செஞ்சிருக்கார். யாராவது அநாத பொண்ணா இருந்தா இங்க இருக்கிற அண்ணா தெரியாத போய் கூட சேர்த்து வைக்கிட்டோம். இந்தியாவில இருந்து வந்த கங்கையே இங்க ஊர சாக்கடை கூட சேர்த்து வைக்கிறான்னு கேட்கிறேன். அதாவது குறுக்க பேச வெட்டி விடுவேன். மிஸ்டர், இந்த ஊர்ல வேணா உங்களை ராஜான்னு கூப்பிடலாம். படிக்க வந்த பொண்ணு ஒரு பையன் கூட தள்ளி விட்டா எங்க ஊர்ல எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? மாவா. என்ன பாபா இது? இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். நெல்ல அள்ளி வீசின உன் வார்த்தைக்கெல்லாம் நெஞ்சார என் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். குட்டிச்சோர் மேல சேர் அடிக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன். கோயில் விக்கிரத்து மேல சேர் அடிக்கிறவங்க நான் பார்க்கலையா? ஆசையா உன்னை பார்க்கணும்னு வந்தேன். அந்த கண்ணை குத்திக்கலாமா? உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அந்த நாக்க வெட்டிக்கலாமா? என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியலையா? எனக்கு தான் புரியல. உன் கண்ணையோ நாக்கையும் அழிச்சுக்கலாம். ஆனா உன்னை இந்த நிலைமையில பாக்குற பாரு, என் உயிரை உற்றலாம் போல எனக்கு தோணுது. எவனோ ஒரு ராஜாவுக்காக அவன் செய்த கேவலமான செயலுக்காக என்கிட்ட வந்து வாதாடுற பாரு. நீ என்ன அவரை விட வசந்தவனா? என்ன சொல்ல? எந்த தகுதியில நீ அவர்கிட்ட இடம் பிடிக்க பாக்குற? தகுதியா? காயத்ரி, வேண்டாமா. நீங்க பேசாம இருங்க. தெய்வமா நினைச்சு வரவேற்கணும். நாம கொடுக்கிற மதிப்பு மரியாதையை உணர தெரியலையே. உங்க அந்தஸ்து கௌரவம் புரியாம பேசுறான். ரத்தத்தை கொடுத்ததுனால உங்களை தட்டி பேசுற அளவுக்கு வேணா தாயா தடுப்பதில் கூட பிறந்தவனா? ஏன், எதுக்காக? ராஜ பரம்பரையோட ரத்தம் நீங்க. சத்தியமே பெருசு நினைச்ச சத்தியேந்திர ராஜபூபதிக்கு மூத்த மகன் நீங்க.
இங்க வந்தவளை பரிதவிக்க விட்டுட்டு என்ன சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லாம போயிட்டாலும் அண்ணன் நான் இருக்கேன்னு எனக்கு அடையாளம் காட்டி இந்த அனாதைக்கு தாயாகவும் தகப்பனாகவும் தெய்வமாகவும் இருந்தவர் நீங்க. எங்கேயோ இமயமா நிக்கிற உங்களை அந்த கட்டாந்திரம் பேசுதுன்னா மாமா, என் மேல உள்ள பாசத்தினாலே தங்க உங்களை தவறா பேசிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா, நான் உங்களை மன்னிக்கிறதா? என்ன இது? எழுதுறீங்க, எழுதுறீங்க. நாக்கில நரம்பு இல்லாம நான் உங்களை பேசுறதை என் தாய் அன்னபூரணி ராட்சியா கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன கண்டதுடமா வெட்டி புதைச்சிருப்பாங்க. என்ன சொன்னீங்க? அன்னபூரணி அம்மா உங்க தாயாரா? நாச்சியார் அன்னபூரணி அம்மாவுடைய மகனா நீங்க? என் பெயர் பாபா இல்லை, போலீஸ் ஆபீசர் மகாராஜா. தம்பி, என் தம்பி, தம்பி, என்ன இது? டிஐஜி ஜெகநாத எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப கூட இவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்லலைங்களே. மன்னிச்சுட்டா சொல்லுங்க சார். I'm so happy. I'm so happy. Mary, என் வாழ்நாளே இதைத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சேர்ந்தவங்க எல்லாம் என் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. மேரி, இந்த வருஷம் தீபாவளிக்கு இங்கிலாந்துல இருக்கிற எல்லா இந்தியர்களும் நம்ம வீட்டுல தான் இருக்கணும். ஓகே, கோ கோ. முடியவே முடியாது, யாராலே கண்டுபிடிக்க முடியாது. நானும் வெளியே சொல்லக்கூடாது, டாப் சீக்ரெட். போங்கண்ணா. சரி, இதையாவது சொல்லுங்க. செத்து போல அவர் எப்படி உயிர் பழிச்சீங்க? பாபாவா மாதிரி எப்படி நான் வெளிநாட்டுக்கு வந்தீங்க? ஆமா, இவர் பெரிய விக்ரமாதித்தன். அடிக்கடி கூடு விட்டு கூடு பஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சொல்ல அடி போங்களேன். நம்மால் இங்கிலாந்துக்கு வந்தோன்னு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் ஐஸ் வைக்கிறவா. எக்ஸ்கியூஸ் மீ. நமஸ்கார். ஜி பாலோ. போஷன். எப்பவும் இல்லாம இந்த தீபாவளியை ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறீங்க போலுக்கு. எஸ், என்ன சேர்ந்தவங்க எல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. ஐ எம் சோ ஹாப்பி. இப்ப நான் பெரிய ஃபேமிலி மேன். அதோ நிக்காம பாருங்க, அவன் தான் என் தம்பி. பக்கத்துல இருக்காங்க, அதான் அவனுடைய ஃபேன்ஸ். என்னங்க, அதோ பாருங்க. மிஸ்டர் அஜெண்டர், வாங்க. என் பிரதர் சிஸ்டர் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ராஜா, நீங்க வர்ற கஷ்ட பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். Oh, it's all right. Hello, Mr. Button.
மத்த 2 பேரும் ஏமாத்தி கொண்ட மாதிரி என்ன ஏமாத்த நினைச்சிட்டு இருக்கையா? சொல்லு, இந்தியாவில இருந்து உன் கூட வந்தது யாரு? இப்போ உன் கூட இருக்கிறது யாரு? சொல்லு. நீ ஒரு ஆம்பளையா? ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நான் சொல்றேன், காயத்ரி சொல்லாதே. சொல்லு, அவன் பேர் என்ன? சொல்லாதே. அவர் பேரு பாபா. எங்க இருக்கிறான்? சொல்லாத காயத்ரி. நீ எப்படி தெரிக்க? சொல்லு, சொல்லு. ராஜ்குமாரோட பேலஸ்ல தான் இருக்காரு. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பெண்களை குழந்தை காலையில நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? Useless fellows. ராஜ்குமார், ராஜ்குமார் தான் பேசுறேன். யார் நீங்க? அர்ஜுன் தாஸ். ஓ, நீங்களா? என்ன உங்களுக்கு உயிருக்கு உயிரான சொந்தக்காரங்களை எல்லாம் நான் தான் கடத்தி வச்சிட்டு இருக்கிறேன். What? அவங்களை கண்ணியமா உயிரோட திருப்பி அனுப்பணும்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன செய்யணும்? பாபா நீ என் பரம விரோதி. ராஸ்கல், இந்த தடவை வெங்கடம் தப்ப முடியாது. சங்கர், நான் விக்டோரியா சிமெட்ரிக்கு போறேன். அண்ணனை ஜாக்கிரதையா பாத்துங்க. யாரும் என் கூட வரக்கூடாது. ஹலோ பீட்டர், தம்பியை கூப்பிடு. சார், உங்களுக்கு வந்த போன உங்க தம்பி கேட்டுட்டு இருந்தாரு. விக்டோரியா சிமெண்ட்ரிக்கு போற எங்க அண்ணனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ரொம்ப ஆத்திரமா போனாரு சார். என்ன ஆகுமோ ஏதாகுமோ ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன செய்யறது? ஆபத்துல மாட்டிக்குவான் போல இருக்கு. சங்கர் எங்க இருக்கா? கமா.